வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2014ல வெளியான கேமர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. ஜூலின்ற பொண்ணோட வீட்டுக்கு ரொம்ப கோவமா நுழையிறாரு. என்ன நல்லா நடிச்சு ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மேல கோவப்படுறாரு. இப்ப புடிச்சு தள்ளி விடுறாரு. அந்த பொண்ணும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு எதிராக வேற ஒரு நபர் இருக்காரு. அவரோட ஃபேஸை நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த பிசினஸ் மேன் அந்த நபரை பார்த்தோம் பேசுறாரு. இவளை வச்சு நல்லா என்ன ஏமாத்த பார்த்துட்டல, ஒன்னைய விட மாட்டேன் அப்படின்னு ஷூட் பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள பின்னாடி இருந்து ஜூலி இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த பிசினஸ் மேன் இதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டாமே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. கடைசி 3 மாசமா இந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷன்ல தான் இருந்திருக்காரு. இவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, நாளைக்கு நீங்க டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் ரொம்ப நேர்மையா இருந்திருப்பாரு. அந்த நேர்மையா இருந்ததுக்கு பரிசு தான் இந்த 3 மாசம். இதுக்கப்புறம் நான் நேர்மையெல்லாம் இருக்க மாட்டேன், மத்தவங்க மாதிரி தான் இருக்க போறேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பேங்க்ல கொள்ளை அடிச்சிருக்காங்க. அந்த காசெல்லாம் இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, கார் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பிரவுன் கலர்ல ஒரு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப பேங்க்ல திருடு போயிருக்குல்ல, அதனால இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்காக வராரு. 3 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க. அவங்க 3 பேருமே பிரவுன் கலர் ஆம்னி வேன்ல தான் கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு தேடணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த காரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. இப்பதான் ஒருத்தர் கண்முழிக்கிறாரு. நைட் நேரம் டிரைவ் பண்ணனால டிரைவ் பண்ண நபர் தூங்கி இருப்பாரு. அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவரோட பேரு அருண் அப்படின்றது. இப்ப அருண் இருக்காரு பாத்தீங்களா, டிரைவரா இருக்கவரை எல்பி விடுறாரு. அவர் பேர் உமர் அப்படின்றது. இப்ப 3 பேருமே ஒரு வழியா எந்திரிச்சிடுறாங்க. அந்த காசு இருக்கா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. காசெல்லாம் கரெக்டா இருக்கு. ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத ஒரு பெரியவர் கவனிக்கிறாரு. இவர் பேரு வேணு அப்படின்றது. அந்த பெரியவரும் பக்கத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி பண்றதுக்கான டூல்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னோட இடத்துல இருக்கும், என்னோட வீட்டுக்கு வேணா வாங்கன்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. சரின்ற மாதிரி இவங்க 3 பேருமே இவர் கூட வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் பிசினஸ் தான் பண்றேன்னு சொல்லிட்டாரு. என்ன பிசினஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காசு எதுல நிறைய கிடைக்குமோ அந்த எல்லா பிசினஸும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என்னடா பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல இவர் மட்டும் தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்க 3 பேருக்குமே காயம் பட்டிருக்கல. வேணுவும் மெடிக்கல் கிட்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. நான் சீக்கிரமா சாப்பாடுலாம் ரெடி பண்றேன், நீங்க ரெடி ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே இந்த இடத்துல ரெடி எல்லாம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேணுவும் முதல்ல டீயை ரெடி பண்ணிடுறாரு. உமர் அப்படின்றவருக்கும் சூர்யான்றவருக்கும் டீ எல்லாம் தந்துடுறாரு. இப்ப அருண் இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. அருணும் காசுலாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி அடுக்கி வச்சிட்டு இருக்காரு. இவர் அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது வேணும் இந்த இடத்துக்கு வராரு. அவர் பார்க்க கூடாதுன்றதுக்காக இவர் சடனா அந்த பெட்டியை மூடிடுறாரு. பெட்டியை மூடினவர் ஜிப்பு போட்டுக்க மாட்டாரு. இதெல்லாம் உமருக்கு தெரியாது. அதனால உமர் தெரியாம அந்த பெட்டியை தூக்குறாரு. இப்ப காசு எல்லாம் மொத்தமா கீழே சிந்திருது. இந்த விஷயத்தை வேணுவும் கவனிச்சிடுறாரு. அப்பதான் நியூஸ்ல பேங்க்ல திருட்டு போயிருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேருமே தப்பிச்சு பிரவுன் கலர் கார்ல தான் கிளம்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க தான் அந்த 3 பேர் அப்படின்றது வேணுக்கு தெரிஞ்சிருது. இவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அருண் இருக்கார்ல, சடனா கன் எடுத்து இவரை பாயிண்ட் பண்ணிட்டாரு. அவசரப்பட்டு என்ன ஷூட் பண்ணிடுறத, என்ன ஷூட் பண்ணிட்டா கண்டிப்பா நீங்க மாட்ட தான் செய்வீங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே புது நோட்டு, இதை மட்டும் நீங்க வெளியே யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரே நாள்ல நீங்க மாட்டிடுவீங்க. இந்த நோட்டை வாங்கிட்டு வேற நோட்டை தர ஆளுங்களெல்லாம் எனக்கு தெரியும், என்னையும் சேர்த்துக்கோங்க, ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 4 பங்கா பிரிக்கணும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி வேற வழி இல்ல, இவரையும் சேர்த்துப்போம் அப்படின்றதுக்காக சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் அந்த இடத்துல கார் நின்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அருண் சொல்லிட்டாரு. எனக்கும் புரியுது, டூல்ஸை வாங்கி உடனே அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேணும் சொல்லிட்டாரு. முதல்ல உங்க 3 பேரோட பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நடுவுல இருக்க நபரோட பேரு உமர் அப்படின்றது. உமர் நீ மட்டும் என் கூட வா, நம்ம காரை ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம், அதே மாதிரி நீ கேட்ட சரக்கையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் உமர் இருக்கார்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பெரியவரை நம்பலாமா வேணாமான்ற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, டூல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக உமர் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட்டும் சில தகவல் எல்லாம் சேகரிச்சுட்டு வந்திருக்காரு. அதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரவுன் கலர் காரு இந்த பகுதியை தான் சார் தாண்டி போயிருக்கு, நம்பர் பிளேட் ஃபேக்கா தான் யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம அந்த இடத்துல தேடினா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேணும் இருக்காரு பாத்தீங்களா, சரக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. முதல்ல சரக்கு போட்டலாம் அப்படின்ற மாதிரி வேணும் சொல்லிட்டாரு. இவரா சரின்னு ஏத்துக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க.
இப்ப வேணு இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான்னு கேக்குறாரு. அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப க்ளோஸ், நான் ரெண்டு பேருக்குமே லைட்டா தான் பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ, இதனால தான் அவங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி பிளான் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி வேணு கேக்குறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, பெருசா அந்த உமர் எந்த ஹெல்ப்புமே பண்ணல, அவனுக்கு எதுக்காக நம்ம பங்கு தரணும், 2 பங்கு தான் பிரிக்க போறோம், அவனுக்கு கொஞ்சோண்டு காசு தான் தர போறோம் அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு. அதுக்கு அவன் ஏத்துப்பானா அப்படின்ற மாதிரி சூர்யா கேக்குறாரு. ஏத்துக்கலனா அவனோட கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அருண் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த பெரியவர் கவனிச்சிருப்பாரு. எதை பத்தி பேசிக்கிறாங்கன்னு முதல்ல தெரியல, அதுக்கப்புறம் தான் காசை பத்தி பேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சது. நீ கொஞ்சம் அசந்தா கூட உன்னோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உமரும் பயந்த மாதிரி கேக்குறாரு. அவங்க உன் கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவங்க கதையை முடிச்சிடணும், உன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால நான் சப்போர்ட் பண்றேன், அவங்க கதையை மட்டும் முடிச்சிட்டனா 2 பாகமா நீயும் நானும் மட்டும் பிரிச்சுக்கலாம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. நம்மளே கொல்ல ட்ரை பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள முடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. சரி நீங்க சொன்ன மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாருனே தெரியாத நபர் வீட்ல தானே இவங்க இருக்காங்க, அதனால சூர்யாவை இந்த பெரியவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெரியவரை பத்தி எந்த ஒரு தகவலுமே இவருக்கு தெரியல. இத பத்தி எல்லாம் அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அருணும் இந்த பெரியவர்கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சூர்யா கிட்ட சொல்றாரு. வேணுவும் காரெல்லாம் ரெடி பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்தாங்க 3 பேருமே சரக்கு குடிங்க அப்படின்ற மாதிரி சரக்கு எடுத்து தந்துடுறாரு. நோட் எல்லாம் ஒரு ஏஜென்ட் மாத்துவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஏஜென்ட் கிட்ட இவர் போன்ல பேசுறாரு. அந்த ஏஜென்ட் 2 நாள்ல மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா 10 கோடிக்கு அவர் 8 கோடி தான் தருவாரு, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது 2 கோடி கமிஷனா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, 2 நாளுக்குள்ள நம்ம பதில சொல்லி ஆகணும், ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அருண் இருக்கார்ல, பரவாயில்ல 8 கோடி 4 பிரிவா நம்ம பிரிச்சுக்கலாம், வேலையை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா அந்த செக் போஸ்ட தாண்டிட்டா அடுத்த செக் போஸ்டுக்கு போனோம்ல, இன்னும் அதை ரீச் பண்ணாம இருக்காங்க. அப்ப நடுவுல இருக்க ஊர்ல தான் அவங்க மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க தேடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே போறாங்க. வேணுவும் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அருணும் சூர்யா 2 பேருமே அவருக்கு கிச்சன்ல ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் உமரை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. இதுதான் சரியான சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உமர் நீ காய்கறி எல்லாம் நறுக்கு அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியே இவருக்கு கத்திய தந்துடுறாரு. இப்ப எல்லார்கிட்டயும் நார்மலா பேச்செல்லாம் கொடுக்குறாரு. அப்பதான் சிலிண்டர் காலின்றது இவருக்கு தெரிய வருது. சிலிண்டரை மாத்திரலாம், கூட வான்ற மாதிரி சூர்யாவை கூப்பிடுறாரு. சூர்யாவும் சிலிண்டர் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப சூர்யாவே வேணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிடைக்க போறதே 8 கோடி தான், அந்த 8 கோடியை 4 பிரிவா பிரிச்சா 2 கோடி ரூபாய் தான் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ண முடியும், அதனால நீங்களும் நானும் மட்டும் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்ன சொல்ற, அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி வேணு கேக்குறாரு. இனி அவங்களால ஆக வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது, உங்களால தான் எனக்கு ஆக வேண்டிய வேலை இருக்கு, அதனால 2 பிரிவா பிரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்னால அவங்க 2 பேரும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு பெரியவர் சொல்லிட்டு. உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு சப்போர்ட்டிவா இருங்க, நானே சமயம் பார்த்தா அவங்க 2 பேரோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதனால இந்த பெரியவரும் சரின்ற மாதிரி டீலை ஏத்துக்கிறாரு. இப்ப அருண் இருக்காரு பாத்தீங்களா, மும்முரமா மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு இருக்காரு. இதுதான் நமக்கான கேப், காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி உமர் இருக்காரு பாத்தீங்களா, கத்தியோட வேகமா இவர் அட்டாக் பண்றதுக்காக வராரு. இவர் பக்கத்துல வரும்போது அருண் விலகிடுவாரு. இவர் அங்க இருக்க மாவுல குத்திடுறாரு. நல்ல வேலையே இவர் குத்த ட்ரை பண்ணதை கூட அருண் கவனிச்சிருக்க மாட்டாரு. திரும்பி ட்ரை பண்ணலாம் நினைக்கும் போது இவங்க 2 பேர் உள்ள வந்துடுறாங்க. அருண் இருக்கார்ல, நீங்க சொன்ன மாதிரியே மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சரக்கு பாட்டில எடுத்துட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வேணுவும் வெளியே வராரு. அருண் பயங்கரமா எதையும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு இவர் கேக்குறாரு. எல்லா வேலையும் நல்லபடியா முடியணும்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானே உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நல்லவங்க கிடையாது, உன் கதையை முடிக்கணும் தனித்தனியா என்கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி அருண் கேக்குறாரு. 2 பேருக்குமே பண பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அருண் கேக்குறாரு. கொஞ்சம் விட்டனால உன் கதையை முடிச்சிருவாங்க, அதனால நீ யோசிச்சு நல்ல முடிவு எடுன்னு சொல்லிட்டாரு. அவங்க முடிக்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன், நான் உங்க கதையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அருண் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கிச்சனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ரத்தம் ஒளிகிற மாதிரி கத்தி இருக்கு. ஒருத்தருக்கு ரத்தம்லாம் சிந்துது, அவரும் வாஷ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னு இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. யாரும் அட்டாக் பண்ணிருக்க மாட்டாங்க, தெரியாதனமா உமரோட கையில கத்தி கீறி இருக்கும், அதனால அவருக்கு காயம் பட்டிருக்கு. இத பாக்குற வேணு இருக்கார்ல, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே ஒத்துமையா தானே இந்த இடத்துக்கு வந்தாங்க, ஆனா இந்த பெரியவர் இந்த 3 பேரையும் பயங்கரமா குழப்பி விட்டுருக்காரு. அதனால இவங்க 3 பேருமே சமயம் கிடைக்கும் போது மத்த 2 பேரை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அருண் இருக்காரு பாத்தீங்களா, உமருக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து தராரு. ஆனா இவன் குடுக்குற தண்ணியை நம்ம குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இவர் குடிக்காம இருக்காரு. ஏன்னா விஷத்தை கலந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இப்ப வேணுவும் சாப்பாடு ரெடி அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த சாப்பாடு கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஏதாவது விஷம் கலந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா வேணு இருக்காரு பாத்தீங்களா, சாப்பாடு எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு.
அவர் சாப்பிட்டுட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிடுறாங்க. அருண் இருக்காரு பாத்தீங்களா, சேஃப்டிக்கு வச்சிருந்த கன்னை பக்கத்துல இருக்க டேபிள்ல வச்சிருவாரு. இப்ப சூட்கேஸ்ல இருக்க பணத்தெல்லாம் பேக்ல மாத்திட்டு இருக்காரு. இவர் வச்ச கன் எடுத்து இந்த பெரியவரும் பாயிண்ட் பண்ணிட்டாரு. என்ன நம்மள பார்த்து பாயிண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி அருணும் பயப்படுறாரு. ஆனா வேணு இருக்காருல, இப்படிதான் கன்னை வைப்பியா, கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி கன்னை இவர்கிட்டயே திரும்பி தந்துடுறாரு. இப்ப இவர் இருக்காருல, தூங்கிட்டு இருக்க உமரை நோக்கி நடந்து வராரு. இப்ப தூங்கிட்டு இருக்க உமர் சட்டுன்னு முழிச்சிடுறாரு. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அருணை பார்த்து கேக்குறாரு. இல்ல நார்மலா தான் வந்தேன்னு அருணும் சொல்றாரு. இதுவே ஒரு ஹில் ஸ்டேஷனா தான் இருக்கும். இப்ப இருட்டினதுக்கு அப்புறம் இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா குளிர்லாம் அடிக்குது. இந்த இடத்துல எப்பவுமே இப்படிதான் குளிர் அடிக்கும். உங்க குளிரை தணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஸ்டார்டிங்ல ஜூலின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களுக்கு தான் கால் பண்ணி பேசுறாரு. உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜூலியும் ஆட்டோ ஒரு Dress போட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவ தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி 3 பேர்கிட்டயும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கும் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி தான், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட விட்டுறாரு. இப்ப விட்டவரு கொஞ்ச நேரத்தையே தனியா வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியும்ல, அவங்க 3 பேரையும் அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லா குடிக்க வச்சிரு. அவங்க 3 பேருமே தெளிவில்லாம தான் இருக்கணும், புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் தள்ளி கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்த பெரியவரை முறைச்சு பாக்குறாங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. ஒரு பிசினஸ் மேன் கூட இவங்க க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் மேனுக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்த பத்தியும் இவங்க இருக்காங்கல்ல, வேணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேணு தான் வேணும்ட்டே அந்த பிசினஸ் மேன் கிட்ட பழக வச்சிருப்பாரு. நீ நடிக்கிறதுக்காக தான் பழகிட்டு இருக்கன்றது அவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நான் தான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், அதனால என் மேலேயே அவனுக்கு சந்தேகம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கவனமா இருக்கணும். சமயம் கிடைக்கும் போது அவனோட கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ஒரு கன்னை தந்திருப்பாரு. அன்னைக்கு நைட்டு தான் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிசினஸ் மேனும் கோவமா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்களும் ஷூட் பண்ணிருப்பாங்க. இவங்க ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இந்த பெரியவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ஏன் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே பாதி பாதி காசு பிரிச்சுக்கலான்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சோண்டு காசு தான் தராரு. பாதி பாதி பிரிச்சுக்கலாம்னு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கன்னை இவரை நோக்கி பாயிண்ட் பண்றாங்க. உங்ககிட்ட எல்லா புல்லட்டையும் போட்டு தருவேன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு புல்லட் தான் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க கன்னை தந்துடுறாங்க. ஆனா இவர் சும்மா தான் சொல்லியிருப்பாரு, கன்ல நிறைய புல்லட்லாம் இருக்கும். இப்ப இவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு சேரணுமோ அவ்வளவு காசு தந்திருக்கேன், நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி விட்டுருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. சமயம் கிடைக்கும் போது இவரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஹோட்டலோட மேனேஜர் கிட்ட பிரவுன் கலர்ல ஒரு காரை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரும் யோசிச்சு பாக்குறாரு. ஒரு விஷயம் இவருக்கு ஞாபகம் வருது. இவர் வேலை விஷயமா காலையில போயிருப்பாரு. அப்ப அந்த காரை பார்த்திருப்பாரு. ஆனா வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த கார் அந்த இடத்துல இருந்திருக்காது. இதுதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. சரி, அந்த பகுதியில ஒரு 100 வீடு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், அதிகபட்சம் ஒரு 15 வீடு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த 15 வீட்டை பத்தியும் நாளைக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அசிஸ்டன்ட்டும் அந்த பணத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பேங்க் கிட்ட ஒப்படைக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பேங்க் கிட்ட ஒப்படைக்கிறதுனால நமக்கு என்ன சார் கிடைக்க போகுது? பெருசா எதுவுமே கிடைக்க போறது இல்ல. இதுவே அந்த அமௌண்ட் நமக்கு கிடைச்சதுன்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சொல்றதும் சரிதான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப வேணுவே இவங்க எல்லாருக்காகவும் சரக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. சரக்கு குடிச்சா வீக் ஆயிடும்ல, அதனால வேணான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா வேணு என்ன பண்றாருன்னா ஜூலி மூலியமா குடுக்க வைக்கிறாரு. இப்ப ஜூலி குடுக்கறதுனால இவங்க 3 பேருமே வாங்கி குடிக்கிறாங்க. இப்ப அருண் இருக்காரு பாத்தீங்களா, மாடியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது இவருக்கு பின்னாடி வந்து வேணு நிக்கிறாரு. ரொம்ப குடிச்சதுனால உமர் சோஃபால படுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வராரு. இந்த இடத்துல தான் இவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பெரியவர் எப்படி பட்டவர் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவங்க இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப வேணு இருக்காரு பாத்தீங்களா, இந்த அருணை பின்னாடி இருந்து தள்ளி விட்டுலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பொறுமையா அருணை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவர் பக்கத்துல வரும்போது அருண் இருக்காருல்ல, சடனா கன்னோட திரும்பிடுறாரு. உன் சூழ்ச்சியை என்கிட்டயே காட்டலாம்னு நினைச்சியா? நாளா இதுக்கு மசீர் ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உஷாராயிட்டானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் வேணும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இந்த இடத்துல ஜூலி இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து நம்ம 2 பேர் மட்டும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேணு சட்டனா அவரோட குச்சி வச்சு அடிச்சிடுறாரு. அதனால கன்னு தள்ளி போய் விழுந்துருது. இப்ப இவரையும் அடிச்சு மாடியில இருந்து தள்ளி விட பாக்குறாரு. இவர் அந்த இடத்துல தொங்கிட்டு தான் இருக்காரு. அதை மீறிய வேணு இருக்காரு பாத்தீங்களா, கையிலேயே அடிச்சு கீழே விழ வச்சிடுறாரு. ஜூலி சொன்னதை கேட்ட சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, உடனே இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறதுக்காக பாக்குறாரு. பார்த்தா வேணு லாக் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப வேணு வர மாதிரி சவுண்ட் வேற கேக்குது. அதனால இவங்க 2 பேருமே திரும்பி ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்ப வேணுவும் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துடுறாரு. வேணு இவங்களோட ரூம் நோக்கி தான் வராரு அப்படின்றது ஜூலிக்கு தெரியுது. உடனே நான் கட்டி பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூர்யாவும் கட்டி பிடிச்சிடுறாரு.
இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் யோசிக்கிறாரு. அதனால முதல்ல உமரோட கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி உமர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. உமர் நல்லா தூங்கிட்டு இருக்காருல்ல, இவரும் மயக்கமாக்குற துணி எடுத்து அவரோட மூக்குலயே வச்சிடுறாரு. அவர் அதே இடத்துல மயங்கிடுறாரு. மயங்கினதுக்கு அப்புறம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, பொறுமையா கத்தி எடுத்து அவரோட கழுத்தை அறுத்துறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருக்கிற ரூம் வராரு. பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டு காணாம போயிடுறாங்க. எங்க போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிருது. இது அவங்களோட வேலை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இவங்களும் எப்படியாவது ஏமாத்தி கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பெரியவரும் இந்த இடம் லாக்ல தான் இருக்கான்ற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறாரு. லாக்ல தான் இருக்குன்னு மத்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஈரனுக்கு வேற ஒரு கீ தெரியும் போல, அந்த கீ எடுத்துடுறாங்க. இதை வச்சு ஓபன் பண்ணி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் வேற பக்கம் போனதுனால இவங்களும் கதவை திறக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப சூர்யாவும் வேக வேகமா கதவை திறந்து வெளியே போக பாக்குறாரு. பார்த்தா வேணு வெளியே நிக்கிறாரு. வெளியே நின்னவரை இவரை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இவங்க இந்த வழியா தான் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் இவர் வேற கதை வழியா வெளியே போய் இந்த இடத்துல வெயிட் பண்ணிருப்பாரு. இப்ப இவரோட கதையை முடிச்சிட்டார்ல, உடனே ஜூலியும் இவருக்கு சப்போர்ட் ஆன ஆள் மாதிரி நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் தான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா வேணு இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கதையும் இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இந்த பணத்துல மட்டும் நான் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பணம் முழுக்க இவருக்கு கிடைச்சது இல்ல, இவர் மட்டும் தனியா இந்த இடத்துல குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த மூணு பேரோட பாடியும் எடுத்து கார்ல போட்டுறாரு. அப்பதான் அருண் இருக்காரு பாத்தீங்களா, மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. இவர் எப்படியாவது அட்டாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராரு. ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இவரால அட்டாக் பண்ண முடியல. பெரியவரும் வீக்கா இருக்கிற இவர் அடிச்சு போட்டுறாரு. நீயும் கெடான்ற மாதிரி கார்ல இவரை படுக்க வச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, வேணுவோட போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் காஃபி குடுக்கிறதுக்காக மேனேஜர் வராரு. அவரும் எதர்ச்சியா வேணுவோட போட்டோவை பாத்துறாரு. சரி இவர் இங்கதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பர்டிகுலரா எங்க வீடு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் இவன் யாருன்னு கேக்குறாரு. இவன் இதுக்கு முன்னாடி நிறைய கிரைம் எல்லாம் பண்ணிருக்கான். மேல் இடத்துல போட்டோ அனுப்பி ஃபார்வர்ட் பண்ண சொன்னாங்க. சொல்ல முடியாது, இந்த மூணு பேருமே இவனோட கண்ட்ரோல்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது சரிதான் சார், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே வேகமா அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி பேசிடுறாரு. இந்த காசை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்படி கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க வீட்டை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. தாராளமா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப நார்மலா பேசுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் மட்டும் செக் பண்ற மாதிரி காரு கிட்ட வராரு. காரை பார்த்தவரு சார் பாடி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள வேணு இருக்கார்ல, அந்த அசிஸ்டன்ட்டை ஷூட் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல சுதாரிக்கிறதுக்குள்ள இன்ஸ்பெக்டரையும் ஷூட் பண்ணிட்டு இங்க இருந்து காரை ஏத்தி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா தான் காயம் பட்டிருக்கும். எப்படியாவது வேணுவை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கார்ல இவரும் வேகமா ஃபாலோ பண்றாரு. வேணுவும் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக செம்ம வேகமா வந்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வேணுவோட காரை நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. வேணு இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் காரை வேகமா இடிச்சிடுறாரு. அதனால இன்ஸ்பெக்டரோட கார் ஒரு மரத்துல இடிச்சிருது. இன்ஸ்பெக்டர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. யாரையும் என்ன பிடிக்க முடியாதுன்னு வேணு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பின்னாடி சாகாம இருக்க அருண் எந்திரிச்சு இவரோட கழுத்தை நெரிக்கிறாரு. விடு விடு அப்படின்ற மாதிரி இவரை சொல்லிட்டாரு. ஆனா அவர் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால வண்டி ஏடகடமா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப கண்ணாடியை உடச்சிட்டு அருண் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே போய் விழுந்துடுறாரு. இந்த ஆக்சிடென்ட்ல அருணுக்கு பயங்கரமா காயம் பட்டு அவர் இறந்து போயிடுறாரு. ஆனா வேணுக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கு. உயிர் இன்னும் இருக்கதான் செய்யுது. இவரும் காருக்குள்ள இருக்க பேக் எடுத்துடுறாரு. அங்க சிந்தி இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காரு. ஆனா பயங்கரமா காயம் பட்டிருக்குல்ல, இவரும் டயர்டான மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இப்ப எட்டிலாம் அந்த காசை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதே இடத்துல வேணுவோட உயிரும் போயிருது. இப்பதான் இந்த வழியா வேற ஒரு கார் வருது. அந்த கார் இந்த பணத்தை எடுக்கும். இந்த பணத்துக்கான கேம் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.